எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற ஆப்போட பேர் வந்து ஃபோட்டோ கீபோர்டு. அதாவது உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் உள்ள கீபோர்டு பேக்ரவுண்டில் வந்து உங்கள் ஃபோட்டோ செட் பண்ணிக்கலாம். அதுக்கு யூஸ் ஆகிற ஆப் தான் இது. இந்த ஆப்போட ஐக்கன் கிளிக் பண்ணுறேன். இதுதான் இந்த ஆப்பு. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்போட கீபோர்டு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி முடித்தோன்னே நீங்கள் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு அதில் லாங்குவேஜ் இன்புட் போங்க. இந்த ஆப் வந்து ஃபோட்டோ கீபோர்ட் தீம்ஸ், அதை வந்து டிக் மார்க் பண்ணிடுங்க. டிக் மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டிங்கன்னா கஸ்டமைஸ் கீபோர்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் போங்க. நாட் நவ். பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் என்ன ஃபோட்டோ செட் பண்ணோம் செட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபோட்டோ செட் பண்ணோம், இந்த ஃபோட்டோ செட் பண்ணுறேன். ஓகேங்களா, டன். சேஞ்ச் ஆகலை. சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கேற்ற மாதிரி பட்டன் செட் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது பின்னாடி உள்ள படம், அதனால் லெட்டர்ஸ் வந்து பிளாக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நான் வேறு ஒரு படம் செட் பண்ணுறேன். இது அவ்வளோ கிளாரிட்டியே இல்லை. கொஞ்சம் டார்க்காக செட் பண்ணிட்டீங்கன்னா எழுத்துலாம் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இது டார்க்காக இருக்கிறதால லெட்டர்ஸ் வந்து ஒயிட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இந்த கீபோர்ட் செட் பண்ணலாம். டன். ஓகே, அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மெசேஜ் டைப் பண்ணி பார்க்கலாம். மெசேஜ் போங்க, க்ரியேட் மெசேஜ் போங்க, எதாவது டைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா டைப் பண்ணும்போது சவுண்ட்லாம் வருது. ப்ளஸ் அந்த செட்டிங்ஸில் போனோன்னா இங்கே ஒரு செட்டிங் மாதிரி ஐக்கான் இருக்குல்ல, அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே போயிடும். ஓகேங்களா, சரி. இதில் சிம்பிள்ஸு, இந்த படம் கூட நிறைய படம் கொடுத்துருக்காங்க. இதாங்க அந்த ஆப்பு. இதுக்கு பின்னாடி ஃபோட்டோ செட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட நல்ல ஒரு ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா நல்ல ஃபோட்டோஸ் செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இது ஒரு ஃபன் ஆப். இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.